ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வைகாசி விசாக விரதம் எப்படி இருக்கணும், அதுக்கான பலன், அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். பொதுவாவே வைகாசி மாசத்துல வர இந்த விசாக நட்சத்திரம் இருக்கே, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நாளுங்க. ஏன்னா, அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமான் பிறந்திருக்காங்க. அந்த காலத்துல சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன்னு அசுரர்கள் எல்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கு அவங்க கொடுத்த டார்ச்சர் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து தேவர்களை காப்பாற்றணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணாங்க. உடனே அவங்களோட நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்குனாங்க. அந்த 6 பொறிகளும் அப்படியே கங்கை வழியா போய் சரவண பொய்கையை அடைஞ்சது. அங்க அது ஒரு 6 அழகான குழந்தைகளா மாறிடுச்சு. அதை பார்த்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் ஆசை ஆசையா வளர்த்தாங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே நடக்குது. ஒரு நாள் பார்வதி தேவி ஓடி வந்து அந்த 6 குழந்தைகளையும் அப்படியே சேர்த்து ஒன்றா அணைச்சாங்க. அப்படி அணைச்ச அந்த நிமிஷமே 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட சண்முகனா நம்ம முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தாங்க. இப்படி உலகத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களை அழிச்சு நல்லது செய்யறதுக்காக நம்ம முருகப்பெருமான் அவதரிச்ச நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இப்போ விரதத்தோட பலன் பார்க்கலாம். இந்த வைகாசி விசாக விரதத்தோட மிக முக்கியமான பலன் என்ன தெரியுமா? நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில தீராத கஷ்டங்கள், தடயங்கள், இல்லைனா எதிரிங்க தொல்லை ஏதாச்சும் ஒன்று நம்மையே முடக்கி போட்டுட்டே இருக்கும். முருகப்பெருமான் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களோட பயத்தை நீக்கினாரோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாக விரதத்தன்று நம்ம விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பயம், கடன், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு நினச்ச காரியம் தடை இல்லாமல் நடக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தர ஒரே விரதம் இந்த வைகாசி விசாக விரதம் மட்டும்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.